கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஆன் ஃபீல்ட்லயும் சரி, கிரிக்கெட் ஃபீல்ட்லயும் சரி, கண்டிப்பா இது மாறவே மாறாது போல. அந்த அளவுக்கு கழுவி ஊத்தி இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்பான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அந்த வார் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேட்ச் வரும்போது ஆல்ரெடி போன வருஷம் என்ன நடந்ததுங்கிறது தெரியும். நாங்க அவங்க இடத்துக்குலாம் போய் விளையாட மாட்டோம், மேட்சை வந்துட்டு செப்பரேட்டா வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி வச்சு அப்பவும் நம்ம கிட்ட உதவ வாங்கிட்டு போனாங்க. அப்பவே அவங்க கையில பிசிசி கையில நிறைய இருக்கிறதுனால ஆட்டம் போடுறாங்க. இந்தியன் டீம் இப்படித்தான், அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் புகார் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியும். இப்போ இந்த ஏசியா கப்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு சில மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படிங்கிறது சண்டே நடந்தது. ஸோ அந்த மேட்ச் மேக்ஸிமம் எல்லா மேட்சுமே சண்டேல வைப்பாங்க. ரீசன் வியூவர்ஷிப் வந்துட்டு செமையா போகும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தடவை பெரிய வியூவர்ஷிப்பே போகல. அப்படி ஒரு மேட்ச் நடந்ததாங்கிற மாதிரியே நார்மல் மனுஷங்களுக்கு தெரியல. ஸோ கிரிக்கெட் நல்லா ஃபாலோ பண்றவங்க மட்டும் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ரீசன் என்ன அப்படின்னா, கிங் இல்ல, அந்த பக்கம் பாபர் கிடையாது, அவ்வளவு பெரிய மேட்ச் மாதிரியே இல்ல. இந்த ஏசியா கப்பே இப்போதைக்கு ஒரு சைலண்ட் டோர்னமெண்டா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்கு நடுவில் கோலி இல்லாதது மிகப்பெரிய ஒரு குறையா இருந்ததுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான அறிகுறியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவும் சூரியகுமார் யாதவ் தலைமையில நம்ம டீம் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்கள பொழந்து கட்டி அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்தே ஹேண்ட் ஷேக்கு மறுத்த சூரியகுமார் யாதவ், அதாவது போட்டோ ஷூட் எல்லாம் நடத்தினாங்க. இந்த ஏசியா கப் வரும்போது போட்டோ ஷூட் எல்லாம் நடத்தினப்போ அப்ப கூட பாகிஸ்தான் கேப்டனுக்கு கை கொடுக்காம தான் போனாரு. ஸோ அதுக்கப்புறம் சிவம் தூபே, அது மட்டும் இல்லாம சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கேஷுவலா நடந்து போயிட்டாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணவே கிடையாது. ஸோ நாங்க மட்டும் யாரு பெரிய பருப்பா, நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு, நாங்களும் இனிமேல் ஹேண்ட் ஷேக் என்ன, நாங்க பிரசன்டேஷனுக்கே வரமாட்டேன்டா, நீங்க மட்டும் ஏதாவது பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி பிரசன்டேஷனுக்கும் இந்தியன் டீம் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அண்ட் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரியான வார் சுச்சுவேஷன்ல, அவங்களுக்கு நாங்க இந்த வின்னை டெடிகேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கேப்டன் அந்த பிரசன்டேஷனுக்கு வரவே இல்லை. அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று யூஏ கூட மேட்ச் ஆடி முடிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் அந்த மேட்ச் நாங்கள் ஆட மாட்டோம், நாங்கள் பாய்காட் பண்றோம், இந்த ஏசியா கப் எல்லாமே இந்தியன் டீமுக்கு சாதகமா பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ஐசிசியும் சப்போர்ட் பண்றாங்க. ஐசிசி சப்போர்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பிசிசி வந்துட்டு ரெவன்யூல வந்துட்டு டாப்பில் இருக்காங்க. ஸோ அதனால பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கோல்மால் பண்ணி இந்தியன் டீம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ், ஒரு அக்தர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரர்கள் ஹஃபீஸ் ஆகட்டும், எல்லாருமே இந்தியன் டீம் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிரிக்கெட் முழுக்க முழுக்க பணமா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்தியன் டீமை எப்படியெல்லாம் தாக்கலாமோ அப்படியே தாக்கிட்டு இருக்காங்க. இவங்க அங்க மொத்தத்துல ஜெயிக்க போறது கிடையாது. பாபர் அசாம் இல்ல, ரிஸ்வான் இல்ல, மிகப்பெரிய அவங்க லைனப்பே உடஞ்சு போச்சு. புது டீமை ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பெருசா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறப்போ அவங்க தோல்வியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அவங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டேறாங்க. இதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். இது போக மைக் ஹேசன், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பாகிஸ்தான் மட்டும் இல்லாம ஆர்சிபியோட முன்னாள் கோச்சா இருந்தாருங்க. அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியன் டீம் கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன குறை, நீங்க வந்துட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆட்டம் போடுறீங்கன்னா தலகனை வந்துட்டு அதிகமா பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பல பேர் கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் டீம் இந்த ஏசியா கப்பை ஆல்ரெடி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அமௌண்ட் கொடுக்கறதா வந்துட்டு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவரா டாக் போயிட்டு இருக்கு. ஆனா ஸ்ரீலங்கன் டீம் எவ்வளவு கீழே இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு அருமையா பெர்ஃபார்ம் பண்ணி 2 out of 2 மேட்சஸ் வின் பண்ணி மேல வந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் எவ்வளவு போராடுறாங்க. பங்களாதேஷ் அவனுங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கூட ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களும் மீண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லா டீமுமே கஷ்டப்பட்டு விளையாடும் போது பாகிஸ்தான் மட்டும் ஏதாவது ஒரு நோட்டம் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நேற்று கிடையாது, அந்த காலத்துல இருந்து கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டு அப்படின்னா ஓவரா ஆட்டம் போடுவாங்க, தோத்துட்டு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான், அம்பையர் வந்துட்டு சரி பண்ணி தான் இதை ஜெயிச்சானுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அமௌண்ட் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கிரிக்கெட் நாளுக்கு நாள் எங்க தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருடைய கேள்விக்குறி. பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாவே அவங்களோட கிரிக்கெட்டே அழிஞ்சு போச்சு. ஸோ பெருசா இதுக்கப்புறம் முன்னேறுவாங்க அப்படிங்கிற டவுட்டே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ அந்த அளவுக்கு மேலேயே அவங்க வரமாட்டாங்கங்கிற மாதிரியும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இதுக்கு நடுவில் அப்பவும் அந்த சைட்ல இருந்து விராட் கோலி, தோனி எல்லாம் பாராட்டி பேசக்கூடிய ஒரு நபர்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப யுனஸ்கான் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர், வாசிம் அக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இவங்களை பத்தி பாராட்டி பேசக்கூடிய ஒரு ஜென்டில்மேன்ஸ் இருந்தாலுமே ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற கரண்ட் இந்தியன் டீம், இப்ப இருக்கிற கிரிக்கெட், இப்ப இந்த பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.